ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஒரு முக்கியமான தகவல் கொண்ட ஒரு நிறைய டாக்குமெண்ட்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. அதாவது டிராவல் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. இது ஒரு செட் ஆஃப் கேட்டகரி ஆஃப் பீப்புள்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 4 சொல்றேன். இதை தவிர இன்னும் நிறைய கேட்டகரி வரலாம். பட் இதை ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இதை சொல்றேன், நீங்க கேட்டுக்கங்க. அடுத்து இந்த பினான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போறாங்க. அது ஒரு செட் ஆஃப் கேட்டகரி ஆஃப் பீப்புள்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பர்சனுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. இது ஒரு செட் ஆஃப் கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்குன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு செலிபிரிட்டி எடுத்துக்கங்க. ஸோ அவங்கள சுத்தி அவங்க எங்க போறாங்க, ஏது பண்றாங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இது ஒரு செட் ஆஃப் கேட்டகரி பீப்புள்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 4 கேட்டகரியில் இருக்கிறவங்கள நான் எக்ஸாம்பிளா சொல்றேன். ஸோ இவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாக்குமெண்ட் கொண்டு போற பர்சனையோ இல்ல பினான்ஸ்ல அமௌண்ட் எடுத்துட்டு போற பர்சனையோ ஒருத்தர் மானிட்டர் பண்றாங்க. ஸோ மானிட்டர்னா நீங்க நினைக்கிற மாதிரி மொபைல்ல லொகேஷனு ஸோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு செப்பரேட் ஒரு டிவைஸ், ஒரு சின்ன டிவைஸ், ஒரு பட்டன் மாதிரி ஒரு டிவைஸை நீங்க இங்க எதுல வேணும்னாலும், ஓகேங்களா? அதாவது ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கலாம், இல்ல சூட்கேஸ்ல வச்சிருக்கலாம், இல்ல நீங்க போகக்கூடிய கார்ல வச்சிருக்கலாம், நீங்க அடிக்கடி ஓபன் பண்ணாத ஒரு பிளேஸ்ல கொண்டு போய் வச்சிருக்கலாம். ஓகேங்களா? அதாவது உங்க கூட அந்த பொருள் டிராவல் ஆகும். அந்த மாதிரி ஒரு கருவியை உங்களை மானிட்டர் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி மானிட்டர் பண்றதுக்காக வச்சு நீங்க எந்த இடத்துல போறீங்க, இப்போ இந்த இடத்துல அவர் கிராஸ் பண்ணிட்டாரு, இப்போ அடுத்து இங்க திரும்புறாரு, அடுத்து இங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களை மானிட்டர் பண்றாங்கன்னா, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தான் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், நம்மளை கண்காணிக்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் ஒரு டிவைஸை வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலை யூஸ் பண்ணியே நம்மளை யாராவது ட்ராக் பண்றாங்களான்னு நம்ம செக் பண்ணிக்க முடியும். அதுவே செக் பண்ணிட்டு உங்களை யாராவது ட்ராக் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத சொல்லிரும். சப்போஸ் டு பி ட்ராக் பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அதே மொபைல்ல அடுத்த செட்டப்பை நம்ம கிளிக் பண்ணும் பொழுது இந்த ட்ராக்கிங் டிவைஸ் எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு, கார்ல பின்னால் சீட்ல இருக்கா, முன்னால சீட்ல இருக்கா, இல்ல டிக்கில வச்சிருக்காங்களா, இல்ல உங்க ஹேண்ட்பேக்ல இருக்கா, சூட்கேஸ்ல இருக்கா அப்படிங்கறத மானிட்டர் பண்ணும். அந்த டிவைஸ் எந்த இடத்துல வச்சிருக்காங்கிறத நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலை யூஸ் பண்ணியே கண்டுபிடிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது அந்த டிவைஸ் இருக்கிற இடத்துக்கு அந்த மொபைலை கொண்டு போகும் பொழுதே அதுவே பீப் சவுண்ட் நம்ம மொபைல்ல இருந்து வந்துடும். ஓகேங்களா? இந்த பீப் சவுண்ட் மூலமா அந்த டிவைஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு அதை எப்படி நம்ம டிஸ்ட்ராய் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. இல்ல நம்மளை யாரா ஃபாலோ பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சாலும், பட் இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்படி இருக்கிற நம்ம என்னைக்குமே இப்படியே இருந்துட போறது கிடையாது. இந்த ஃபியூச்சர்ல இந்த டெக்னிக் நம்மளுக்கு யூஸ் ஆனாலும் யூஸ் ஆகலாம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே மேல இருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கூகுள் இருக்கும். கூகுளை கிளிக் பண்ணிக்கங்க. கூகுளுக்குள்ள ஆல் சர்வீசஸ் இருக்கும். ஆல் சர்வீசஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பர்சனல் அண்ட் டிவைஸ் சேஃப்டின்னு இருக்கும். அதுக்கு கீழே அன்னோன் ட்ராக்கர் அலர்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அலோவ் அலர்ட்ஸ் ஆஃப்ல இருக்கும். ஆன் பண்ணிக்கங்க. இதை எப்போ நீங்க ஆன் பண்ணணும்னா, ஸோ உங்களுக்கு எப்போ தோணுதோ, அதாவது நம்மளை யாராவது மானிட்டர் பண்றாங்களா அப்படின்னு தோணுது பார்த்தீங்களா? நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டையோ இல்லை ஒரு அமௌண்ட்டையோ நீங்க கார்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறீங்க இல்லையா, அந்த டைம் நீங்க எடுத்துட்டு போய் காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால அலோவ் அலர்ட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ப்ளூடூத் ரெக்கார்டு ஆன் பண்ணிக்கங்க. அதுல அலோவ்னு கேட்கும். அலோவ் கொடுத்துக்குங்க. அடுத்தது டர்ன் ஆன் லொகேஷன் கேட்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. லொகேஷன் ஆக்சஸ் கேட்கும். அதையும் எனேபிள் பண்ணிக்கங்க. இப்போ மேனுவலா ஸ்கேன் பண்ணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ ஸ்கேன் நவுன்னு கிளிக் பண்ணிக்கங்க. உடனே மேனுவலாவே ஸ்கேன் பண்ணும். ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு ஏதாவது ட்ராக்கர்ஸ் உங்க பக்கத்தில் இருக்கா, செப்பரேட்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு உங்களுக்கு உடனே ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுக்கும். பாருங்க, இப்போ என்னுடைய மொபைல்ல அது செக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ செக் பண்ணிட்டு ரிசல்ட்ல நோ ட்ராக்கர்ஸ் டிடெக்டட் அப்படிங்கிற ரிசல்ட் வந்துருச்சு. இந்த ட்ராக்கர் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். நோ ட்ராக்கர்ஸ் டிடெக்டட் அப்படிங்கிற மெசேஜ் வந்துச்சுன்னா அலோவ் அலர்ட்ஸ்ங்கிறத எனேபிள் இருக்கும். அதை ஆஃப் பண்ணிருங்க. ஏன் இதை ஆஃப் பண்ண சொல்றேன்னா, இது ஆன்லயே இருந்ததுன்னா அடிக்கடி உங்க மொபைல்ல இது ட்ராக்கர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருக்கும். இப்படி செக் பண்ணிட்டே இருந்ததுன்னா உங்க மொபைல் பேட்டரியோட கன்சப்ஷனை அதிகமாக எடுத்துட்டே இருக்கும்.
ஸோ எந்த ட்ராக்குமே இல்லைன்னா நம்மளுக்கு நோ ட்ராக்கர்ஸ் அலர்ட்டட் அப்படிங்கிறது வந்துருச்சு. சரி, சப்போஸ் டு பி ட்ராக் ஏதாவது இருந்ததுன்னா எப்படி வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற மாதிரி unknown tracker alerts now, tracker traveling with you. ஸோ இந்த ஓனர் வந்து இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு இருக்காங்க, அது ஒன்று ட்ராக்கர் இருக்கு அப்படிங்கிறது இங்க சொல்லுது. இதுக்கு மோர் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா மேப் வந்து ஓப்பன் ஆகும். சரி, இந்த ட்ராக்கர் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த ஐபோன்ல பாத்தீங்கன்னா ஏர் டேக்னு சொல்லி ஒரு டேக் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு கருவி இருக்கும். ஸோ அந்த ட்ராக்கரை நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, அந்த ட்ராக்கர் ப்ளூடூத் எனேபிள் இருக்கும். அந்த ப்ளூடூத் வந்து எந்த மொபைலோடையும் கனெக்ட் ஆகிருக்காது. ஸோ அந்த டிவைஸு ப்ளூடூத் எனேபிளில், பட் எந்த மொபைலோடையும் அது கனெக்ட் ஆகாத டிவைஸாக இருக்கும். அப்போது மொபைல் கூட சேர்ந்து வர்றது தான் ப்ளூடூத். அப்படி மொபைல் கூட சேர்ந்து வராத ஒரு ப்ளூடூத் டிவைஸ், எந்த மொபைலோடையும் கனெக்ட் இல்லாத டிவைஸ் எங்க இருக்குங்கிறத செக் பண்றது மூலமா அது ஒரு செப்பரேட் டிவைஸ்ங்கிறத கண்டுபிடிக்குது. அந்த செப்பரேட் டிவைஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் இது ஒரு ட்ராக்கர் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை வந்து நம்மளுக்கு அலர்ட்டா கொடுக்குது. இப்போ நீங்க ஒரு ட்ராக்கரை நீங்க கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே உங்க மொபைல் இருக்கக்கூடிய ப்ளூடூத்தையோ உங்களுடைய லொகேஷன் சர்வீஸோ உங்க மொபைல் இருக்கக்கூடிய ஏர்பிளான் மோட் ஆன் பண்ணாலும் பெஸ்ட். ஓகேங்களா? அது செப்பரேட் டிவைஸ், இது செப்பரேட் டிவைஸ். அதனால உங்களுடைய மொபைலை ட்ராக் பண்ணி அதை ட்ராக்கிங் கண்டுபிடிக்கல, அந்த ட்ராக்கர் இருக்கிற இடத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷனை தான் அங்கே பாஸ் பண்ணிட்டு இருக்குது. அதனால நம்ம ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறோன்ட்டு இந்த மொபைல் இருக்கக்கூடிய ப்ளூடூத்தையோ இல்லை ஏர்பிளான் மோட ஆஃப் பண்ணுறது வேஸ்ட். ஸோ நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த ட்ராக்கர் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சோன்னே உடனே நம்ம நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக மேப் ஓப்பன் ஆயிரும். ஸோ மேப் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா இந்த மேப்பு இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் இருந்து அந்த டிவைஸுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மேப் காமிக்கும். ஓகேங்களா? அந்த மேப் காமிக்கிற இடத்துல அப்படியே உங்கள் மொபைலை லைட்டாக மூவ் பண்ணிட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு சவுண்டு பீப் சவுண்டு வரும். ஸோ இந்த இடத்துல இருக்கு, அதாவது அந்த டிவைஸ் இருக்கிற இடத்துக்கு நேராக நீங்கள் கீழேயோ மேலேயோ அந்த மொபைலை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் வரும். ஸோ அந்த பீப் சவுண்ட் எங்க வருதுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு அந்த டிவைஸை நீங்க தனியா எடுத்து நீங்க டெஸ்ட்ராய் பண்ணி தூக்கி வீசிடலாம். சப்போஸ் டு பி உங்களுக்கு பீப் சவுண்ட் வந்து உங்களால அந்த டிவைஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாம போச்சுன்னா டைரக்டா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இதுதான் ட்ராக்கர் அலர்ட். இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. உங்களை யாராவது மானிட்டர் பண்ணுவாங்கன்னு உங்க மைண்டுக்கு தோணுதுன்னா நீங்க எங்க டிராவல் பண்ணும் பொழுதும் இதை ஆன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிட்டு எதுவும் இல்லைன்னா திருப்தியா நீங்க டிராவல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.